மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவிலுக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு மாசி பெட்டிகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. ஒச்சாண்டம்மன் ஆபரணங்கள் அடங்கிய மாசி பெட்டிகள் உசிலம்பட்டி சின்ன கருப்ப கோவிலிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாப்பாப்பட்டிக்கு ஊர்வலமாக சென்றடைந்த பின்னர் சிவராத்திரி பூஜைகள் நடைபெற்றன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ராகு பகவானுக்கு உரிய ஸ்தலமான திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜையுடன் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2வது நாளாக நடைபெற்ற மகா சிவலாலய ஓட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருமலை, திக்குறிச்சி, திருப்பரப்பு, திருநந்திக்கரை, பொன்மனை, பன்னிப்பாகம், கல்குளம் உள்ளிட்ட 12 சிவஸ்தலங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஜலகண்டீஸ்வரருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை அருகே அரிமளம் காமாட்சியம்மன் கோவில் சிவராத்திரி மற்றும் பாட்டையா குருபூஜை விழாவை முன்னிட்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர்.